Assalamu alaikum. Hello everyone. Welcome back to my channel Ben's Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சால்னா. பரோட்டாக்கு அப்புறம் கீ ரைஸ்க்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஹோட்டலில் வாங்குறதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை இட் ஒன்ஸ். இதுக்கு அதிகமான சிக்கன் கறியும் தேவையில்லை, கொஞ்சம் போன் பீசஸாக எடுத்துக்கணும், போனில் இருக்கிற ஃப்ரெஷ் பீசஸாக எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம், முந்திரி, பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, தேங்காய் துருவல், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, மல்லி, புதினா. இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கசகசா, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் பேஸ்ட் ரொம்ப நைஸாக அரைக்கணும். அரைக்கிற இன்க்ரீடியண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கணும், பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆல்ரெடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டதுனால நான் போடல. பிரியாணி லீஃப் என்கிட்ட இருக்குது, அதனால அதை மட்டும் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம், 2 தக்காளி, மல்லி, புதினா, இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இதுக்கு சிக்கன் போடணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 1/4 கிலோ போட்டால் போதும். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு இன்னும் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிக்கன் மசாலா, எங்கள் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவையான அளவு உப்பு. ஹோம்மேட் சிக்கன் மசாலா இல்லைன்னா கடையில் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு எடுக்கணும். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சால்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கரம் மசாலா மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கரம் மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான், சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பரான சூடான சுவையான சிக்கன் சால்னா ரெடி. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.